வெல்கம் வியூவர்ஸ். டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய ஸ்பெஷல் என்னென்னா சிக்கன் பிரியாணி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செஞ்சு காமிச்சிருக்கேன். நம்ம ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் சிக்கன் பிரியாணி சாப்பிடுவோம், ஆனால் அதில் ஒரு விதமான டேஸ்ட்டும் ஒரு அரோமாவும் வரும். அது எப்படின்னே நமக்கு தெரியாது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக அதே டேஸ்ட்டும் அதே அரோமாவும் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி இதில் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அது போனோட சேர்த்து உள்ள சிக்கனாக எடுத்திருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை நம்ம இதில் ஜூஸு பிழிஞ்சு விட்டுக்குவோம். இதை கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சிங்கனாக்கா இந்த சிக்கன்லேயும் அந்த டேஸ்ட்டு வரும். நம்மளாம் சில சமயத்தில் சிக்கன் பிரியாணி சாப்பிடும்போது சிக்கனில் டேஸ்ட்டே இருக்காது. அது ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருவோம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 கருப்பு ஏலக்காய் எடுத்திருக்கேன், 2 ஸ்டார் அனீஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பட்டையை 2ஆக பிச்சு வச்சுருக்கேன், ஒரு 10 கிராம்பு, ஒரு 10 ஏலக்காய் எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரே ஒரு சின்ன துண்டு ஜாதிக்காய் ரொம்ப போட்டுறாதீங்க. அதே மாதிரி ஒரு சின்ன பூவு ஜாதிப்பத்திரி எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்ம பிரியாணி மசாலாவுக்காக சும்மா அப்படியே பச்சையாக அரைச்சிட்டு வரோம். ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். இதை கொரன்னு கொஞ்சம் ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்பவும் கொரன்னு இல்லாமல் ஓரளவுக்கு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன சைஸு தேங்காயில் 1/2 மூடி எடுத்திருக்கேன். இதில் 3 கப் அளவுக்கு தண்ணி வச்சு இந்த தேங்காயை நல்லா அரைச்சி பால் பிழிஞ்சு எடுத்துக்குவோம். ஒவ்வொரு கப்பாக விட்டு நீங்கள் அரைச்சி 3 தடவை எடுத்திங்கனாக்களே அந்த தேங்காயில் உள்ள எல்லா பாலும் வந்துடும். இது ஒரு 3 கப் அளவுக்கு கரெக்டாக அளந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், 3 கப் எடுத்தாச்சு. இனி அடுத்து நம்ம பிரியாணிக்கு வேண்டியதை ரெடி பண்ணலாம். இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு 1.5 இன்ச்சு இஞ்சி எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை அப்படியே கொஞ்சமாக கொரன்னு அரைச்சி கொண்டு வந்துடுவோம். இது சின்ன வெங்காயம் இல்லைனாலும் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இதில் 2.5 கப் அளவுக்கு சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இப்போ இதில் ஒரு 2 பெரிய வெங்காயமும் ஒரு 6 பச்சை மிளகாயும் எடுத்திருக்கேன். இதில் 2 பெரிய தக்காளி நறுக்கியிருக்கேன், கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் தான் சேர்த்துருக்கேன். இதில் வேறு தாளிப்புக்கு ஜாஸ்தி வாசனை பொருட்கள் போட வேண்டாம். 2 பிரிஞ்சி எல்லாம் போட்டிருக்கேன், ஒரு துண்டு பட்டையை 2ஆக உடச்சி போட்டிருக்கேன். இதுக்கு மேலே எதுவும் சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம பிரியாணி மசாலாலே நம்ம எல்லாம் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். எப்போவும் நம்ம பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குனீங்கன்னாக்கா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா கோல்டன் கலருக்கு வந்துடும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கோல்டன் கலருக்கு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம இதுக்கு அடுத்து நம்ம இந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த விழுது இதில் சேர்க்குறோம். சேர்த்துட்டு இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்க்குறேன். தயிர் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடணும். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அந்த தண்ணி சத்தெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அந்த லெவலுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி விடணும். ஒவ்வொன்றையும் கொஞ்சம் நேரம் விட்டு வதக்கி விட்டிங்கன்னா தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கினோம்னாக்கா அது டேஸ்ட்டும் வராது. இப்போ நல்ல தயிர் வதங்கிருச்சு. இந்த டைமில் பச்சை மிளகா, கொத்தமல்லி, இந்த புதினா நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம்.
ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு ரெண்டுமே எடுத்துருக்கேன். எடுத்துட்டு நம்ம இதை வந்து நல்லா பொடியாக நறுக்கிட்டு இதில் போட்டு வதக்கியாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம். 2 தக்காளி தான் நான் சேர்த்துருக்கேன். ஜாஸ்தி தக்காளி சேர்த்திங்கன்னா தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில் 2 எடுத்து நல்லா ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் சீக்கிரம் வேகிறதுக்காக. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ வதக்குனிங்கன்னாக்கா கொஞ்சம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். ரொம்ப மஞ்சத்தூள் போட வேண்டாம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு, நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா பொடி, அதை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு இதை இப்போ பச்சையாக அரைச்சிருக்கோம், அதனால் கொஞ்சம் நல்லா அந்த மசாலாவோடு சேர்ந்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அதனால் நல்லா வதக்கி விட்டுறணும். வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதை வந்து இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதையும் கொஞ்சம் இந்த ட்ரை ஆகிற மாதிரி கொஞ்சம் வதக்கி விடுங்க. இந்த சிக்கனில் இருக்க அந்த தயிர் எல்லாம் வந்து தண்ணி பதம் போய் நல்லா ட்ரை ஆகி வரும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். வதக்கி விட்டோன்னே இந்த சிக்கனில் இருக்க கலரும் கொஞ்சம் பாருங்கள் மாறி வரும். நல்ல பிங்காக இருக்கிறது கொஞ்சம் ஒயிட்டிஷ் கலர் கொடுக்கும். இப்போ நம்ம மஞ்சத்தூள்லாம் போட்டதுனால கொஞ்சம் வந்து கலர் இப்போ உங்களுக்கு தெரியலை, ஆனால் நல்லா நீங்கள் நேரடியாக செய்யும்போது உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து நம்ம அந்த மேரினேட் பண்ணோம்ல அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் அலசி விட்டு இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து அந்த தண்ணியை இதோட சிக்கனோட கலந்து விட்டுட்டு நம்ம இதை இப்போ மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வைங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. வேக விட்டோன்னே பாருங்கள் 5 நிமிஷம் தான், நான் திறக்கவே இல்லை, நல்லா வேக விட்டாச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. சிக்கனை ரொம்ப நேரம் போட்டு வேக வச்சாலும் ரப்பர் மாதிரி ஆயிரும், அதனால் 5 மினிட்ஸ் வேக வச்சாச்சு. அதுக்கப்புறமா 3 கப் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பால், அதை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ 1 அடுத்து 2 மொத்தமாக சேர்த்து 5 கப்பு, 3 கப் தேங்காய் பால், 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம். ஏன்னா 2.5 கப்பு ரைஸ் எடுத்துருக்கோம், அதனால் 2.5 கப்புக்கு 5 கப்பு டபுள் மடங்கு தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உப்பு தேவைன்னாக்கா இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மூடி நல்லா கொதிக்க விடணும். தண்ணி நல்லா அந்த தேங்காய் பால் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கும் போது தான் நம்ம ரைஸ் சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த சமயத்தில் ஒரு 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விடணும். பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம இதையும் நல்லா இந்த தேங்காய் பால் கூட கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்போ ரைஸை சேர்க்கணும். ரைஸில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு ஒன்லி ரைஸ் மாத்திரம் தான் சேர்க்கணும். ஏன்னா நம்ம தண்ணி அளவாக அளந்து ஊற்றி வச்சுருக்கோம். கூட போயிட்டாலும் நல்லா இருக்காது, குறைஞ்சிட்டாலும் நல்லா இருக்காது. அதனால் கரெக்டான லெவலுக்கு நம்ம தண்ணி வச்சுட்டு அந்த ரைஸை மட்டும் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு தடவை லைட்டாக கிளறி விடுங்க. ரொம்ப நேரம் கொடக்கூடாதுலாம் போடக்கூடாது, லைட்டாக கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி ஒரு 3 மினிட்ஸுக்கு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. கொதிக்க விடும்போது நல்லா இந்த தண்ணி கொஞ்சமும் கம்மியாயிரும். இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி வற்றி வந்துருச்சா. இப்போ ஒரு லைட்டாக கிளறி விட்டுட்டு பார்க்கணும். பாருங்கள் இப்போ ரைஸில் வந்து பாதி அளவுக்கு தண்ணி கம்மியாயிருச்சு. இந்த டைமில் நம்ம இப்போ நல்ல ஒரு டவல் எடுத்து அதில் ஈரம் பண்ணி பிழிஞ்சிட்டு இதை மேலே போட்டு அதுக்கு மேலே மூடி போட்டு நல்லா கவர் பண்ணிடுங்க. வெளியில் ஆவி போகாத லெவலுக்கு. அதுக்காகத்தான் நான் வந்து இந்த மாதிரி துணி போடுறேன். இப்போ ஃப்ளேமை ஃபுல்லாக குறைச்சிடணும், லோவில் வச்சிடணும். 15 மினிட்ஸுக்கு நல்லா வேக விட்டுறணும். லோ ஃப்ளேமில் வச்சிடணும், 15 மினிட்ஸ் வச்சிடணும். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் 15 நிமிஷம்
விட்டுட்டு ரெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம பிரியாணியை எடுக்கணும். பாருங்கள் எவ்வளவு உதிரியாக அருமையாக நம்மளுடைய சிக்கன் பிரியாணி, அதுவும் வீட்டில் அவ்வளவு மனம், நம்ம ஹோட்டலில் வாங்கினது மாதிரியே நல்ல ஒரு மனத்தோடு இருக்குது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இதை ரொம்ப வீட்டில் எல்லோரும் விரும்புவாங்க. இனிமேல் கடையில் வாங்க வேண்டாம், நம்ம வீட்டிலே செய்யலான்ற அளவுக்கு நமக்கு இது ரொம்ப அருமையான டேஸ்ட்லேயும் இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் புது ரெசிபிகளோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் சேரும். இது மாதிரி நான் புதுசாக ரெசிபிகள் போட்டுட்ருக்கேன். எனக்கு சப்போர்ட் கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.